ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியோ எஜுகேஷன். நம்ம ஆல்ரெடி வேல்யூ ஆடட் பாயிண்ட் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்து இயர் புக்கு, மனோரமா, சுறா அந்த பப்ளிகேஷனுடைய இயர் புக்குடைய முக்கியமான ஆர்டிக்கல், நம்ம சிலபஸ் ஓரியன்டாக என்ன இருக்குது, அவுட் சோர்சிங் ஃப்ரம் த புக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீரீஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இயர் புக்கில் இருக்கக்கூடிய நிறைய டாபிக், கிட்டத்தட்ட ஒரு 7 டாபிக் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அது லாஸ்ட்டாக உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த இயர் புக் தான் இப்போதைக்கு வந்திருக்கு, அதில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி தென் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கால்நிலை மாற்றம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா முதல் மகளிர் பள்ளி தொடங்கிய ஒரு நபர் மாயூர் மேதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சியின் தந்தையெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வரும். இதில் டாபிக்ஸ்லாம் வந்து இவ்வளோ கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா இயர் புக் இப்போ தான் ரிசீவ் ஆச்சு. அதுலேருந்து என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ இதில் பார்க்கலாம். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இந்த இயர் புக்குமே சரி, மனோரமா இயர் புக்குமே சரி முக்கியமானதான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகுது. ப்ரிலிமினரி ஆஸ்பெக்ட்லன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் மனோரமா புக் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்து இயர் புக்கை தாண்டி மனோரமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டாபிக்ஸ். ஏன்னா இந்து இயர் புக் நான் படிக்கும்போது லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் 2020 நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டங்கள் நிறைய வந்து இங்கே கவர் பண்ணாமல் இருக்காங்க. இந்த இயர் புக்கில் கவர் பண்ணாமல் இருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மனோரமா இயர் புக்கில் வந்து பார்த்தா கவர் ஆகியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது சிறப்பு கட்டுரைகள்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 149 பேஜஸ் அந்த கட்டுரை போது என்னென்ன கட்டுரைன்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் 2025 என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உலகம், இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 பேஜ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் விருதுகள், வருட நிறைவுகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வருஷம் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ரயில் பயணம் தொடங்கி 200 வருஷம், தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடலுடைய 150வது வருஷம், ஐநாவுடைய 80வது வருஷம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முக்கியமான அமைப்புடைய வருஷத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. தமிழ்நாடு, இந்தியா அண்ட் உலகம் சொல்லிட்டு சுற்றுச்சூழல் சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்து இது முக்கியமான டாபிக்ஸாக இருக்குது. எனக்கு பர்சனலாக கேட்கும்போது மனோரமா இயர் புக் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இயர் புக்கை தாண்டி மனோரமா இயர் புக்கில் அதிகமான டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் தான். இந்த தமிழ் திசையுடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர் இருக்குது, அதில் தான் புக் பண்ணோம். மனோரமா அது வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா இயர் புக் ஆன்லைன் புக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப் இருக்குது, அதிலே புக் பண்ணோம். ஒரிஜினல் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். டெலிவரி ஃப்ரீ, ரெண்டுத்துக்குமே டெலிவரி ஃப்ரீ. ஏன்னா ஒரு சிலர் வந்து வாங்க முடியாதவங்க, என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிவரி ஒரு மினிமம் காஸ்ட்டில் வந்து பார்த்தா நம்ம இங்கே அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அமேசான்லேயோ இல்லை வேறு எங்கன்னா வாங்கும்போது டெலிவரி சார்ஜ் போட்டு வாங்குவாங்க. பட் இதில் டெலிவரி ஃப்ரீயாக இருக்குது.